ஹாய் ஒட்டாக்கு ஃபேம். டீமன் ஸ்லேயர் ஹாட்ஸ்டார் ட்ரெய்னிங் ஆர்க், அதாவது டீமன் ஸ்லேயரோடைய 4வது சீசன் ஒரு 8 எபிசோட் கொண்ட ஒரு மினி சீரீஸாக வந்து ஏர் ஆகி முடிஞ்சிடுச்சு. ஸோ அந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சு, அதாவது என்னுடைய பேசுகிற ரிவ்யூவை தான் இந்த வீடியோலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன் பார்த்துட்டு நீங்களும் போய் அனிமையை பாருங்கள், ஏன் மிஸ் பண்ணாதீங்க. என்ன சொல்கிற இதாண்ட அனிமைன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பக்காவாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு பேசாமல் வீடியோக்குள்ள எல்லாம் திஸ் இஸ் ஐமோடாக்கு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. I got broads in Atlanta, took the lean in the family, credit cards in the scams, ain't no licks in the family. ஓகே, இந்த டீமன் ஸ்லேயர் ஹாட்ஸ்டார் ட்ரெய்னிங் ஆர்க், அதாவது சீசன் 4 வந்து என்ன எனக்கு ரொம்ப பேசலாம் பிடிச்சிருந்துச்சுன்னு ஒன்று நான் பார்த்துடலாம். அண்ட் டீமன் ஸ்லேயர்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது அந்த ஒரு மேட்டர் தான், அதாவது அனிமேஷன். அதாவது இந்த டீமன் ஸ்லேயர் சீசன் 1 சீசன் 4, அதாவது இன்றைக்கு வரைக்கும் ஒரு பாப்புலரான அனிமையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கனாலே அதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன் இருக்கிறது இந்த அனிமேஷன் குவாலிட்டி தான். அண்ட் இதை பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா யூஃபோர்டேபிள். இவங்க தான் வந்து சீசன் 1 இது வரைக்கும் வந்து நம்ம டீமன் ஸ்லேயரை வந்து ஒரு அழகாக அனிமேட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அனிமேஷன் பற்றி இந்த சீசன் 4 பற்றி பேச போனோம்னாலே ஸோ டாப் நாச்சாக பண்ணியிருப்பாங்க, குக் பண்ணியிருக்காங்க யூஃபோர்டேபிள். எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் வந்து லாஸ்ட் எபிசோடில் வரக்கூடிய, அதாவது 8வது எபிசோடில் வரக்கூடிய அந்த பிளாஸ்ட் சீனாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் 7th எபிசோடில் வரக்கூடிய மூசா நென்ட்ரியாக இருக்கட்டும், இது ரெண்டையுமே பக்காவாக குக் பண்ணியிருப்பாங்க. என் லாஸ்ட் எபிசோட் பார்த்திங்கன்னா வந்து அந்த பிளாஸ்ட் சீன் சொன்ன பார்த்திங்களா, அந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபயராக இருக்கும். அந்த ஃபயர்லாம் பார்க்கும்போது அனிமே ஸ்டைல் மாதிரி இருக்காது. ரியாலிட்டியில் நெருப்பு பற்றிக்கிச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ரியாலிட்டியாக வந்து யூஃபோர்டேபிள் அனிமே பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அது முன்னாடி எபிசோட் மூசா நன்றி இட்ஸ் பியூர் கூஸ்பம்ஸாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா அவ்வளோ தாறுமாட நம்ம யூஃபோர்டேபிள் அனிமேட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இது வரைக்கும் பார்க்க நிறைய ஹாட்ஸ்டார்ஸை வந்து பார்த்துருப்பேன். ஸோ அவங்களோட ப்ரீத்திங் ஸ்டைல்லாம் வந்து இதில் புதுசாக இருக்கும். அதை கூட யூஃபோர்டேபிள் வந்து இந்த டீமன் ஸ்லேயர் சீசன் 4 அழகாகவே அனிமேட் பண்ணிங்க. குறிப்பாக சொல்லப்போனால் நம்மளுடைய ஒபனாயோட சர்பன் ப்ரீத்திங் அண்ட் சனாமியோட விண்டு ப்ரீத்திங் ஸ்டைல், இதெல்லாம் வந்து அண்ட் க்ரீன் அண்ட் ஒரு வைலட் கலரில் வரும். இது ரெண்டுமே பார்க்க ரொம்ப அமேசிங்காக இருக்கும். இதில் வந்து அனிமேஷன் பக்கமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அண்ட் அனிமேஷன் சொன்னாலே நிறைய பேருக்கு ஞாபகம் வருது டீமன் ஸ்லேயர் தான். டீமன் ஸ்லேயர்னு சொன்னாலே நிறைய பேர் ஞாபகம் அனிமேஷன் தான். ஏன்னா மாங்க அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்காது, பட் அனிமே ஸ்டாப் நாச். இதுக்கெலாம் முக்கியமான ரீசன் இந்த அனிமே சீரீஸை வந்து டீமன் ஸ்லேயரை வந்து ரொம்ப பாப்புலராக நல்லா பெஸ்ட்டாக கொண்டு போகிறது முக்கியமான ரீசனாக நான் வந்து அனிமேஷன் சொல்லிடுவேன். அது மட்டும் இல்லாமல் சீசன் 4லையும் அந்த அனிமேஷன் வந்து ரொம்ப பக்கா வந்து செட் ஆகிருக்கு, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அனிமேஷன் எவ்வளோ பக்கா குவாலிட்டியாக இருக்கோ அதே மாதிரி தான் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் அதுக்கேற்ற வந்து மியூசிக், இது ரெண்டும் கூட அவங்க என்ன தேவையோ அதை நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்லாவே இருக்குது. அண்ட் இப்படி பார்க்கும்போது நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஏன் சொல்லப்போனால் முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டே நம்மளுடைய அந்த அனிமேஷன், அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாட்ஸ்டார் ட்ரெய்னிங்காக ரொம்ப ஷார்ட்டான ஒரு ஆர்க், ஓகேவா. இதை வந்து இவங்க அனிமே அடாப்ட் பண்ணுறாங்க. இதை வந்து ஒரு மூவியாக ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட அண்ட் போதும், ஏன்னா அவ்வளோ ஒரு கொஞ்சம் ஸ்டோரி டெல்லிங் தான் இருக்குது. பட் அதை கூட ஒரு 8 எபிசோட்டுக்கு கொண்டு போகிறாங்க. லேக் ஆகிச்சா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லேக் ஆகலை. ஏன்னா ஃபஸ்ட் எபிசோட்டு ஒரு 40+ மினிட்ஸ் அண்ட் லாஸ்ட் எபிசோடும் அப்படிப்பட்ட மினிட்ஸ். அது மட்டும் இல்லாமல் 7th எபிசோட் 35 மினிட்ஸ். இப்படி வந்து மற்ற எபிசோட்லாம் அந்த ஏவரேஜாக வந்து 20 மினிட்ஸ் அப்படி வந்துச்சு. ஸோ இப்படி வந்து ஹேரி பண்ணி போகிறாங்க, ஓகே. அப்படி இருக்கும்போது லேக் ஆகிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வந்து என்னதான் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அவங்க வந்து அதை வந்து நம்ம கன்வே பண்ண விதம் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு ஸ்டோரி என்ன ஒரு கேரக்டருக்குமான அந்த என்ன சொல்கிற ஒரு இது அவங்க வந்து இப்படி அந்த கேரக்டர் வந்து ஒரு சின்ன ஸ்டோரி போகும் ஒரு கேரக்டருக்கு. ஸோ அதே நல்லா வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம செனிட்ஸுவோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் லாஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்த பையன் எப்படி பண்ணிட்டேன்னு சொல்ல ரொம்ப பேடாஸாகவே கூலாக வந்து செனிட்ஸு இருக்காப்புல. அண்ட் இனிமே தான் நம்மளுடைய இன்வெர்டரி கேஷுவல் ஆர்க்கில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே சம்பவங்களை பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லை, இதில் வந்து நம்ம கியூவாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஸ்டோன் வாஷராக இருக்கட்டும், இவங்களுக்கு கூட குட்டி பேக் ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒன்லி அனிமேஷன்ஸ் நிறையவே இருக்குது. நிறைய ஒரு சில ஒன்லி அனிமேஷன்ஸ் வந்து ஒரு சில இருக்குது. ஸோ அது கூட நம்மளுக்கு ஃபில்லராக ஃபீல் ஆகாது. ஏன்னா அது ஃபில்லராக வைக்கலை. எது அந்த அனிமேக்கு மாங்காத்துக்கு மாதிரி கொண்டு போகிறாங்க, அப்படி ஒன்லி அனிமேஷன்ஸ் சேர்க்குறாங்க. அதுவும் வந்து தாறுமாற பண்ணுறாங்க. அண்ட் லேக் ஆகக்கூடிய அந்த உங்களுக்கு ஃபீல் ஆகாது. நீங்கள் வந்து போரிங் இல்லாமல் பார்ப்பீங்க. அந்த 8 எபிசோட்டை கூட 1 டேயில் பார்த்தீங்கன்னா வந்து நோ போரிங். ஸோ அதுக்கு நான் கேரண்டி. இப்படிப்பட்ட நிறைய விடயங்கள் எனக்கு வந்து ரொம்ப பேசலாம் பிடிச்சிருந்துச்சு. ஸோ
நீங்கள் கூட மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டீமன் ஸ்லேயர் பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம், இட்ஸ் ஆசமான அனிமி. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இட்ஸ் ஆசம். ஏன் நெகட்டிவ் எது இல்லைன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என் கண்ணுக்கு பெருசாக நெகட்டிவ் தெரியல. மேபி உங்களுக்கு அந்த ஷார்ட்டான ஸ்டோரி டெல்லிங்கை வந்து ஒரு 8 எபிசோடு இழுத்தது உங்களுக்கு வேணாம், மேபி உங்களுக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம். பட் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக மாறிடுச்சு. அண்ட் சீசன் 1க்கு அப்புறமா நம்மளுடைய இந்த கியோஜிரோ ரன் ஆர்க்கு, அந்த முகேந்திரன் ஆர்க்கு அப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்க்காக வந்து இந்த ஹார்ஷா ட்ரெயினிங் ஆர்க்கு இருந்துச்சு. ஆனால் குறிப்பாக ஃபர்ஸ்ட் எபிசோட் அண்ட் லாஸ்ட் எபிசோட் தரமாக பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் எபிசோட் மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படியாச்சும் இந்த அனிமே சீரிஸை பார்த்துருங்க. என்னுடைய ரேட்டிங் நம்மளுடைய டீமன் ஸ்லேயருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து 10க்கு 9 அவுட் ஆஃப் 10. ஓகேவா? மறக்காமல் நீங்களும் செக் பண்ணிக்காருங்க. அண்ட் பார்த்தவங்க உங்களோட ரேட்டிங் வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஜஸ்ட் ட்ரெய்லர் மாமான்னு சொல்கிறது, இது ட்ரெய்லர் கூட இது ஜஸ்ட்டு ஃபர்ஸ்ட் லுக் தான். இனிமேல் தான் மெயின் பிக்சர் இருக்குன்னு சொல்கிற மாதிரி இன்ஃபினிட்டி கேசல் ஆர்க் வந்து நெக்ஸ்ட்டு ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் வந்து 3 மூவியாக ரிலீஸ் ஆக போகுது. ஆல்ரெடி வந்து முகேந்திரன் ஆர்க் தான் வந்து அனிமி மூவிஸில் வந்து ஹையஸ்ட் கிராசிங் மூவி. நெக்ஸ்ட்டு அதை பீட் பண்ணுற அளவுக்கு இந்த இன்ஃபினிட்டி கேசல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா வந்து இது ஒரு கிளிஃப் ஆங்கிளில் முடிச்சுட்டாங்க. ஓகேவா? எல்லோரும் வந்து இப்போ வந்து இன்ஃபினிட்டி கேசல் லுக்கில் வந்து நுழைஞ்சிட்டாங்க. ஸ்பாய்லர் போட்டேனே, இட்ஸ் ஓகே, நுழைஞ்சிட்டாங்க. இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே என்ன சொல்கிற சரவெடி மாமின்னு சொல்கிற அளவுக்கு தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சம்பவம் தான். அண்ட் ஒவ்வொரு கேரக்டருக்கும் இனிமேல் சம்பவம் இருக்குது. என் சினோபு அக்கா வரைக்கும் கியூவாக இருக்கட்டும், நம்ம ஸ்டோன் ஆஷிரா, அட் த சேம் டைம் நம்ம செனிட்ஸு பண்ணுற எல்லாமே இனிமேல் சம்பவம் தான். நம்ம டாஜிரோவாக இருக்கட்டும், என்ன சொல்ல பேக் ஸ்டோரி அண்ட் கோகுஷிபோ நிறைய சம்பவங்கள் இருக்குது. ஸோ இன்ஃபினிட்டி கேசல் ஒரு ட்ரையாலஜி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து குட்டி அப்படியே தான் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். ஒரு 3 மூவிஸ் வரப்போது இதை கன்ஃபார்ம் பண்ணுற ரீதியாக வந்து ஒரு ட்ரெய்லர் கூட விட்டுருப்பாங்க நம்ம கிரெஞ்சிரோல். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. என்னோட பேசாமல் இந்த வீடியோத்தோட முடிச்சுக்கலாம். அண்ட் திஸ் இஸ் ஐமோட்டாக்கு. அண்ட் வழக்கமாக சொல்கிற மாதிரி தான், நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் நீங்கள் நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் எல்லாமே கேட்டிருந்தீங்க எங்கே அப்புறம் வீடியோ போடலை அதுன்னு. எனக்கு வந்து ஒரு சில என்ன சொல்கிற பர்சனல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் இல்னஸ் வந்துச்சு. ஓகேவா? ஒரு சில ஹாஸ்பிட்டல் அது போக வேண்டிய டைம் வேலை வந்தனால நான் வந்து வீடியோ பண்ணலை. அண்ட் லூக்கா ப்ரோ வந்து பண்ணியிருப்பார். ஸோ அவருக்கும் ஒரு தேங்க்யூ சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ எடுத்து முடிச்சுக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் த லவ் ஒட்டாக்கு ஃபேம் அண்ட் டேக் கேஸ் வரட்டா. சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போகிறேன். இந்த டீமன் ஸ்லேயர் சீசன் 4 ஒரு ஸ்பாய்லர் ரிவ்யூவை நீங்கள் போஸ்ட் கிரெடிட்ஸை நான் பார்க்க போகிறீங்க. இது குட்டி ஸ்பாய்லர் ரிவ்யூ தான். ஸோ இது ஸ்பாய்லர் தான். அதாவது வந்து இந்த சீசன் எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கான இன்னொரு ரீசனுமே இருக்குது. ஸ்டார்டிங்கில் இப்போ வரைக்கும், அதாவது 4வது சீசன் வரைக்கும் நம்மளுடைய டீமன் ஸ்லேயர் காப்ஸுடைய லீடர் அந்த யார் நமக்கு ஆக்கி ஒபியாசிக்கு. ஸோ அந்த கேரக்டர் வந்து இனிமேல் நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா வந்து அவன் செத்துட்டானையா, அதாவது லாஸ்ட் எபிசோடில் வந்து மூசா போட்டு தள்ளியிருப்பான்னு சொல்கிறத விட தன்னைத்தானே ஒரு ட்ராபேக்கை செட் பண்ணி மூசானை கொள்ள ட்ரை பண்ணியிருப்பார். அந்த சாகும்போது கூட தன்னோட உயிரை வந்து பணையம் வச்சு செத்துட்டார், அது வேறு மேட்டர், தன்னோட உயிரை பணையம் வச்சு பண்ணியிருப்பார். ஸோ அந்த சீனை பார்க்கும்போது எப்படி நம்ம ரென்கோக்கு ஒரு சல்யூட் போட்டோமோ அதே சல்யூட்டை வந்து நம்மளுடைய காக்கி ஓபேஸுக்கும் நான் போட்டேன். அண்ட் ஸோ திஸ் இஸ் ஸ்பாய்லர் ரிவ்யூன்னு சொல்கிறத விட ஸ்பாய்லர் தான். ஸோ அது வந்துட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு. என்ன ஒரு மாதிரி எமோஷனலாக போச்சு. அண்ட் வேறு என்ன இருக்குது? ஸோ போஸ்ட் கிரெடிட் சீன் முடிஞ்சு அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு